மாலை நேரம் பகுதி 8. பிருத்யு காலையில் காஃபி குடித்தபடி ரெசார்ட் அறையின் வாசலில் அமர்ந்திருந்தாள். அருகில் அமர்ந்த சுகன்யா பாசமாக அவளது தலையை வருடினார். என்ன பிருத்யு, நேத்து முதல் மூட் அவுட் மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை? அத்தை கிட்ட சொல்லு என்றார் உரிமையுடன். ஒண்ணுமில்ல அத்தை, வெளியில அலையறதால டயர்டா இருக்கு, லேசா தலைவலி வேற என புன்னகைக்க முயன்றாள். நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சுகி. நேத்து காலையில ஏதோ கனவு கண்டு ஐயோன்னு கத்தினா. அப்போதுல இருந்தே இவ சரியில்லை. நல்ல கனவு என்று இவ சொன்னதால நானும் விட்டுட்டேன் என அருகில் வந்தமர்ந்தார் சௌமினி. என்ன மினி, அவ ஐயோன்னு கத்தினான்னு சொல்ற, அப்புறம் அது எப்படி நல்ல கனவா இருக்கும்? எதையோ பார்த்து பயந்திருக்கா என பிருத்திவின் தோளை அணைத்தார் சுகன்யா. இவளா பயந்திருக்கா? நல்ல கதை. இவளை பார்த்து மத்தவங்க பயப்படாம இருந்தா சரி என கிண்டல் அடித்தபடி சுரேஷும் படிக்கட்டில் அமர்ந்தான். சும்மா இருடா, அவளே ஏதோ பயந்திருக்கா, உடம்பு வேற சரியில்லை என்று சுரேஷிடம் எரிந்து விழுந்தார் சுகன்யா. அம்மா, நேத்து நல்லா குண்டா இருந்த ஒரு வரையாடு இவளை இடிச்சிட்டது. அவளுக்கு ஒன்னும் ஆல, பாவம் அந்த ஆடுதான் என்ன ஆச்சோ, பயந்து போய் ஓடிச்சு என சிரிக்க சௌமினியும் சுகன்யாவும் ஒரு சேர ஐயோ என்று பதறினார்கள். பிருத்யு என அணைத்துக் கொண்ட சௌமினி, எங்க இடிச்சது, வலி அதிகமா இருக்கா என கவலையுடன் அவள் முகத்தை பார்த்தார். சுகன்யாவோ படீரென்று சுரேஷின் முதுகில் ஒன்று வைத்து, நீ கூடுதானே போன, என்ன செஞ்சிட்டு இருந்தா, ஆடு இடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தியா என கோபத்துடன் கேட்டார். சுகன்யாவின் என்ன செஞ்சிட்டு இருந்த என்ற கேள்வி சுரேஷை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. தனக்கு நேரம் சரியில்லை, உண்மையை சொன்னால் தன் கதை தீர்ந்தது என நினைத்தவன், இல்ல நாங்க முன்னாடி போனோம், பின்னாடி ஆடு வந்து இடிச்சிடுச்சு என ஏதோ சொல்லி சமாளிக்க முயன்றான். சரியாய் அதே சமயம் அவனது தந்தை ரங்கனின் செல்போன் ஒலித்து அவனை காப்பாற்றியது. அதை எடுத்து தன் அப்பாவிடம் கொடுக்கும் சாக்கில் எழுந்து உள்ளே சென்றான். அவத்தான் நேத்து ஆடு இடிச்சத சொல்லல, கூட நீங்க 2 பேரும் போனீங்கல்ல, நீங்க ஏன் சொல்லல என்ன ஸ்ருதியையும் சுகன்யா சேர்த்து திட்ட, பிருத்யு உடனே இல்லத்த, நான் தான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன் என சமாளித்தாள். ஸ்ருதிக்கோ சுகன்யா பிருத்யுவிடம் வைத்திருந்த பாசத்தை கண்டு பயம் ஏற்பட்டது. பிருத்யு இருக்கும்போது தன்னை எப்படி மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள் என யோசித்தாள். சுரேஷுக்கு இவர்கள் பேசுவது மிகவும் கடுப்பாக இருந்தது. நேற்று இரவுதான் தன் காதலை ஸ்ருதியிடம் சொல்லி இருந்தான். இன்று ஸ்வீட் நத்திங்ஸ் பேச நினைத்தால் இங்கு ஓவர் சீனாக இருந்தது. நேற்றே இந்த ஆடு விவகாரத்தை சொல்லவில்லை, சொல்லி இருந்தால் நேற்று வெளியில் அனுப்பி இருக்க மாட்டார்கள். ஸ்ருதியிடம் காதலை சொல்லியிருக்கவே முடியாது என ஆறுதல் அடைந்தான். சுரேஷ் எடுத்து கொடுத்த செல்போனில் பேசிய ரங்கன் கவலையான முகத்துடன் வெளியே வந்து தன் அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தான் சென்னை கிளம்புவதாக சொன்னார். சுந்தரம் தானும் துணைக்கு வருவதாக சொன்னார். தன் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என ஸ்ருதியும் கிளம்ப வேறு வழியின்றி சுரேஷும் கிளம்புவதாக சொன்னான். கடைசியில் அனைவரும் கிளம்ப முடிவு செய்தனர். 1 மணி நேரத்தில் ரிசார்ட்டை காலி செய்துவிட்டு அனைவரும் சென்னை நோக்கி காரில் பயணமானார்கள். சின்னார் வனவிலங்கு சரணாலயத்தில் 10 மணி வரை பொறுத்திருந்த பிருத்திவிராஜ் சுரேஷை செல்லில் அழைத்தான். போனை எடுத்த சுரேஷ் தாங்கள் சென்னைக்கு கிளம்பி விட்டதை சொன்னதும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான். இன்று பிருத்யுவிடம் எப்படியும் தன் காதலை சொல்ல நினைத்திருந்தான். சுரேஷின் நம்பர் தன்னிடம் இருப்பதால் நாளை பிருத்வில் சென்னையில் சந்திக்கலாம் என தவித்த மனதை சமாதானம் செய்தான். சென்னைக்கு கிளம்ப அவன் பேக் செய்து கொண்டிருந்த போது செல்போன் ஒலித்தது. பந்திப்பூர் சரணாலயத்தின் வார்டன் அவனை அழைத்து நாளை ஒரு புலி குட்டி போட உள்ளதால் அவனை படம் எடுக்க அழைத்ததாக கூறினார். அனிமல் பிளானட் சேனலுக்காக புலி குட்டி போடுவதை எடுத்து கொடுக்க முன்பே ஒப்பந்தம் போட்டிருந்ததால் தன்னை நொந்தபடி பந்திப்பூர் சென்றான் பிருத்விராஜ். சில மாதங்களுக்கு பிறகு எலியட் ஸ்பீச்சில் தனியே அமர்ந்திருந்தால் பிரத்யக்ஷா. பறந்து விரிந்திருந்த நீர் பரப்பில் ஆதவன் நெருப்பு பந்து போல் எழும்பி வந்தான். கடலில் இருந்த அத்தனை நீரும் இந்த நெருப்பை அணைக்க முடியாமல் தோற்றதை போல் இருந்தது. நீரிலிருந்து வெளியே வந்த சூரியனின் உதயம். மூணாறில் இருந்து வந்து 3 மாதங்களாகிவிட்டது. இதே போன்றுதான் தன் மனக்கடலில் பிருத்திவியை மூழ்கடித்து மறக்க நினைத்தாலும் அவனும் சூரியன் போல் மனதில் மேல் எழுந்து வந்து அவளை திணற அடித்தான். செல் அடிக்க எடுத்து பார்த்தால் சுரேஷ் என காட்டியது. ஹாய் சுரேஷ் என்றாள். மூணாறில் ஹோட்டலில் பிருத்திவியிடம் தன்னை விட்டு சென்றது மனதில் பெரிய வடுவாகிவிட்டது. முன்பு போல் அவனுடன் பழக முடியவில்லை. அவர்கள் நட்பில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது. காதல் மயக்கத்தில் சுரேஷ் முதலில் அதை கவனிக்க தவறினாலும் சில நாட்களில் பிருத்திவிடம் இருந்து வரும் போன் கால்களில் வித்தியாசம் தெரிய தொடங்கியது.
வேலை பளுவினால் அவளை நேரில் சந்திக்க முடியவில்லை. இவன் சில முறை வெளியே அழைத்தும் அவள் வர மறுத்து விட்டாள். இன்னைக்கு ஈவினிங் ஒரு மியூசிக் கான்சர்ட்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், ப்ளீஸ் வந்துரு என்றான். சாரி சுரேஷ், இன்னைக்கு ஈவினிங் கிளைண்ட் விசிட் இருக்கு, என்னால வர முடியாது என மென்மையாக மறுத்தாள் பிரத்யக்ஷா. பிரத்யு, நான் வீட்ல உன்னுடன் போறதா சொல்லிட்டேன். அம்மா ஸ்ருதியுடன் போறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க என ஏமாற்றத்துடன் சொன்னான். பிருத்யுவிற்கு கோபம் தலைக்கேறியது. சுரேஷ், நீ அத்தையிடம் ஸ்ருதிய விரும்புறேன்னு சொல்லிடு, இன்னும் மறைச்சிட்டு இருக்கிறது சரியில்லை என்றாள். இல்ல பிருத்யு, இப்ப முடியாது. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்ல என் காதல பத்தி பேசவே முடியாது என ஏக்கத்துடன் சொன்னான். சுரேஷ், நான் ஜாகிங் வந்தேன், பிறகு கூப்பிடுறேன் என தொடர்பை துண்டித்தாள் பிரத்யக்ஷா. 3 மாதமாக ஜாகிங் ஜிம் என்று தன் உடம்பை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருந்தாள். பிருத்வி கிண்டல் செய்ததுதான் காரணமா என மனம் கேள்வி கேட்டாலும் அது ஒரு தூண்டுகோலாக இருந்ததை தவிர அது முழு காரணம் இல்லை என சமாதானம் செய்து கொண்டாள். அலுவலகம் செல்ல கிளம்பிய மகளை சௌமினி பார்த்தபடி இருந்தார். ஆரஞ்சும் இளநீளமும் கலந்த பிரிண்டட் சில்க் புடவை, பவழம் பதித்த வளையல், பெண்டன்ட் ரிங் என தேவதையாக தெரிந்த மகளை ஆசையுடன் அணைத்துக் கொண்டார். அம்மா கிளம்புறேன் என தாயின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தவள், இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, வரத்துக்கு நேரமாகும் என கையசைத்து விட்டு தன் செர்ரி ரெட் i20 காரை கிளப்பினாள். மாலை 5 மணிக்கு தன் காரில் கிளம்பி பலமாடி கட்டிடத்தில் இருந்த கிளைண்ட் அலுவலகத்தை அடைந்தாள் பிரத்யக்ஷா. ஃப்ரண்ட் டெஸ்கில் இருந்த ஏஞ்சலின் சிநேகமாய் சிரித்து, பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்றார் என்றாள். லேசாக முறிவுறுத்து விட்டு அந்த அலுவலக அறையின் கதவை சனனமாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். வாங்க பிரத்யக்ஷா, நீங்க வரீங்க என்று சொன்னதால என் மத்த மாலை நேர மீட்டிங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் என சிரித்தான் அந்த பெரிய டேபிளின் பின்னால் சேரில் அமர்ந்திருந்தவன். அப்படியா ஆகாஷ், கண்டிப்பா நம்புறேன் என சிரித்தபடி அமர்ந்தாள் பிரத்யக்ஷா. நீங்க என் வெல்த் மேனேஜ் செய்ய துவங்கியதிலிருந்து உங்க ராசின்னு நினைக்கிறேன், எல்லாம் அப்பர் ட்ரெண்ட் தான் என கையை உயர்த்தி காண்பித்தான். தேங்க்ஸ் ஆகாஷ், என்ன விஷயம்? ஏதாவது போர்ட்போலியோ ரீமாடல் செய்யணுமா? ஹை ரிஸ்க் போர்ட்போலியோவாக மாத்திடலாமா என்றவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவன், நான் லோ ரிஸ்க் டேக்கர், என்ன விட்டுரு என சொன்னான். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ஏஞ்சலின் அவளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடுத்து விட்டு புன்னகையுடன், உங்க சாரிக்கு மேட்சா இருக்கு என சிரித்தாள். தேங்க்ஸ் என ஜூஸை கையில் எடுத்தபடியே, சொல்லுங்க ஆகாஷ் என்றாள். ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து வச்சிருக்கேன், 50% கேஷ் ஏற்பாடு செஞ்சுட்டேன், இன்னும் 50% ஏற்பாடு செய்யணும். எந்த அசட்டை லிக்விடேட் செய்தால் ப்ராஃபிட்டா இருக்கும் என கேட்டான். நான் பேங்க்ல பேசி ஈஸியா லோன் ஏற்பாடு செய்யட்டுமா என ஆர்வத்துடன் கேட்டாள். மார்கேஜ் லோன் வேணாம், இது ஒரு கிஃப்ட் கொடுப்பதற்காக வாங்குறேன் என்றான். யாருக்கு ஆகாஷ் கிஃப்ட்? சொல்லலாம்னா சொல்லுங்க என்றாள். உங்களுக்கு எப்படியும் தெரியத்தான் போறது, இப்போதைக்கு க்ளோஸ் ரிலேஷன் வச்சுக்கங்க என நிறுத்தியவன், ஒரு 4C கேஷ் வேண்டும் என்றான். சரி என தலை சைத்தவள், ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்கு என கேட்டாள். டி எஸ்டேட் பிரத்யக்ஷா, மூணார்ல இருக்கு என்றான் ஆகாஷ்.